Praise the Lord, glory to God, hallelujah. மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரெண்டு வசனங்களையும் வாசிங்க. Matthew's Gospel, chapter 20 and verse 16. விவிதமாக முந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஹல்லேலூயா. 22. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஹல்லேலூயா. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆங்கிலத்தில் வாசிங்க. For many are called, but few are chosen. Few are chosen. Amen. So the last will be first. So the last will be first. And the first the last. And the first the last. For many are called. For many are called. But few chosen. Few chosen. Amen. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த வசனத்துல நான் ஆரம்பத்துல விசுவாசியா இருந்த நாட்கள்ல கேட்கும்போது யோசிப்பேன், அநேகர் அழைக்கிறாங்க, கொஞ்சம் பேரு போய் தெரிந்து கொள்றாங்க. Is God partial? கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரா? வேதம் சொல்கிற தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. தெரிந்து கொள்வதனுடைய அர்த்தமே எனக்கு அப்போ தெரியல. நான் என்ன நினைச்சேன், அழைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு குரூப், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதுக்கு யாருக்கு விருப்பமா இருக்கோ, யாருக்கு அவர் சித்தமா இருக்கோ அவரை தெரிந்து கொள்கிறார். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று அங்கே வேதத்திலே காண்கிறோம். உலக பிரகாரமாக இன்றைக்கு ஒரு காலேஜ் அட்மிஷனா இருக்கட்டும், ஸ்கூல் அட்மிஷனா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் தெரிந்தெடுக்கிறார்களா இல்லையா? ஹல்லேலூயா. அழைக்கப்படுகிறார்கள். இன்டர்வியூக்கு அழைப்பு வருகிறது. அவன் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைக்கப்பட்டவர்களிலே சிலர் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். இவன் அதுதான் அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் வித்தியாசம். ஹல்லேலூயா. தேவன் யாரோ தனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொள்றார் அல்ல, எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்கிறவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள். நீங்க நம்ம அதெல்லாம் டீட்டெயிலா பார்க்க நேரம் இல்லை. அந்த சம்பவங்களை பார்க்கும்போது, கல்யாண விருந்துக்கு அழைப்பு கொடுக்கப்படும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாக்கு போக்குகளை சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் எதை பார்த்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில நாம் பார்க்கிறோம். 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் where does the Lord choose you? ஆனாலும் வெளியே போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொண்டே. எங்க செலக்ட் பண்றாரு? சொல்ல கஷ்டமா இருக்கோ. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். Read it in English first. Behold, I have refined you. I have refined you, but not as silver. But not as silver. I have tested you. I have tested you. I have refined you. I have tested you In the furnace of affliction. In the furnace of affliction. Hello. Are you ready now? ஆயத்தமா? தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் மாற ஆயத்தமா? எங்கே தெரிந்தெடுக்கிறார்? உன்னை உபத்திரவத்திலே தள்ளி, உபத்திரவமாகிய குகையிலே தள்ளி. இதெல்லாம் விளையாட்டு அல்ல. This is Christianity. இன்னைக்கு இந்த பிரசங்கங்களே கேட்க முடியவில்லை. ஜனங்களை அழுக்கோடு அழுக்காய் வைத்து
ஆராதித்து, ஐயோ கர்த்தருடைய வருகையில இவர்கள் அந்த பரீட்சையில நிற்க முடியுமா? எவ்வளவு பயங்கரம். இன்னைக்கு நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், உன்னை எங்கே நான் தெரிந்து கொண்டேன்? உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். I have tested you in the furnace of affliction, and For my own sake, I will do it. உபத்திரவத்தின் குகையில நான் உன்னை சோதித்து, உன்னை பரீட்சித்து, உன்னை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு நாம ஆமாம் உபத்திரம் எனக்கு வேணும் தான், ஆனால் நல்லா சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு அனுமதிக்கிற உபத்திரவத்துக்குள்ளாக ஊடாக போய் பயபக்தியா அவங்களை ஒப்பு கொடுத்து, உங்க சித்தம் ஆகட்டும் ஆண்டவரே என்று அனுமதிக்கிற உபத்திரவத்துக்குள்ளாக போய் வெளியே வருகிறீர்களா, அல்லது அதற்கு மேலாக குறித்து விட்டு வருகிறீர்களா, அல்லது குறுக்கு வழியை தேடி அதை தப்பித்து கொண்டு வெளியே வந்திருக்கிறீர்களா? அநேகருடைய அழுக்கு போகாம இருக்க காரணமே தேவன் அனுமதிக்கிற உபத்திரவங்களுக்கு தப்பி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறபடினால்தான் உங்களுக்குள்ளே அழுக்கற கழுவப்படாமல் இருக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய லிஸ்ட்ல இருக்கணும்னா, ஐயோ எனக்கு யாரும் எதுவும் என்ன சொல்லிடக்கூடாது, என்னை யாரும் என்னை கடிந்து கொள்ளக்கூடாது, என்னை யாரும் என்னை சீர்படுத்திடக்கூடாது, என்னை யாரும் ஏதோ என்ன சொல்றது கண்டிப்பாய் சொல்லிவிடக் கூடாது என்று உன்னை பாதுகாப்பதிலே ஜாக்கிரதையா இருக்கிறாய். உன்னுடைய சுயத்தை டிஃபெண்ட் பண்ணுவதிலே, தற்பாதுகாப்பு செய்வதிலே ஜாக்கிரதையாக இருக்கிறாய். இங்கே பாதுகாப்பு செய்யலாம். நியாய தீர்ப்பிலே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்ல இல்லப்பா உன் பேரு. உபத்திரவத்தின் குகையிலே தான் தேவன் தெரிந்து கொள்வார். சகரியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 13. வாசிங்க. 9வது சகரியா 13:9. அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குறது போல அவர்களை உருக்கி. என்ன ஆகணும்? சாலிடா மனக்கட்டினமா இருக்கணுமா? உருகணும். உருகினாதான் வெள்ளி தனியாகவும் கழிவு தனியாகவும் வரும். உருகிறதுக்கு தான் சில கஷ்ட பாதைகள், நெருக்க பாதைகள், உபத்திரவத்தின் பாதைகள், கடின பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது. அதான் சொன்னேனே, ஒரு ரட்சிப்பின் ஆரம்பம் சரியா இருந்தா உன் வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிற பாடுகளை குறித்து முறுமுறுக்க மாட்டாய், தப்பிக்கொள்ள மாட்டாய். என் தேவன் என் நன்மைக்காக என்னை தம்மை போல மாற்ற உருவாக்குகிறார் என்று சொல்லி உன்னை அர்ப்பணித்து ஊடாக நொறுக்கப்பட, சிறுமைப்படுத்தப்பட, தாழ்த்தப்பட, ஹல்லேலூயா, தேவனுடைய சித்தமான கோயவண்ட கரத்தில் உள்ள களிமண்ணாக உன்னை ஒப்பு கொடுத்து உருவாக்கப்பட உன்னை இணங்கி போய்கொண்டே இருப்பாய். அதுதான் உருகிறது. ஆனால் இன்றைய விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள்? ஹல்லேலூயா, ரட்சிப்பின் ஆர்வம் சரியில்லாதனால மனக்கடினப்படுத்தி கொண்டு தங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவு நாலேஜை வைத்துக் கொண்டு இருமாப்பாக இருக்கிறார்கள். நூதன சீஷன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினை அடைவான் என்று வேதம் சொல்லவில்லையா? ஹல்லேலூயா. இருமாப்பு அது எங்கே கொண்டு போய் விடுகிறதோ, பிசாசுக்கு என்ன ஆக்கினையோ என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் இருமாப்பு உள்ளவர்களுக்கு. ஏன் இந்த இருமாப்பு? இவர்கள் தங்களை உருக்கிறதுக்கு, உருகி போகிறதுக்கு, அதாவது வித்வுட் ஃபார்ம், ஹல்லேலூயா, ஆர் வித்வுட் ஃபார்ம், எந்த ஒரு உருவமும் இல்லாமல், எந்த ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல், ஐ ஆம் சோ அண்ட் சோ என்று சொல்லுவதற்கு இடம் இல்லாமல், ஆமென், ஐ ஆம் சோ அண்ட் சோ என்று மாத்தட்டி கொள்வதற்கு இடம் இல்லாமல், உருவம் இல்லாமல் போகிறதுதான் உருக்கப்படுகிற அனுபவம். எல்லாருக்கும் தன்னை குறித்து மேன்மையாக எண்ண வேண்டும், மேன்மையாக பேச வேண்டும் என்றுதான் விருப்பம் அதிகமாயிருக்கு இல்லையா? ஆமென். நம்முடைய ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டோம், நான் செஞ்சேங்க, நான் ஜெபம் பண்ணி, நான் உபவாசம் இருந்து என்று கிரெடிட்டை எடுக்க பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை கொடுக்க முடியல. காரணம், இவர்களெல்லாம் ஒருக்கப்படாதவர்கள், உருகி போகாதவர்கள்.
நெருப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்க, சுடப்படுகிறவனுடைய அக்கினிக்கு நெருப்புக்கு தன்னை முழுமையாக அதில் விழுந்து உருக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கல. யோபு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. யோபு ஆண்டவர் மேல பயபக்தி உள்ள மனுஷன். என் பிள்ளைங்க தப்பா கூட ஆண்டவரை தூஷிச்சிடக்கூடாதே என்று மனசுல கூட பிள்ளைங்க தூஷிச்சிடக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி கேடு கேட்டு போனாலும் கவலை இல்லாமல் இருக்கிற பெற்றோர். அவரோ என் பிள்ளைகள் ஆண்டவரை தூஷித்திடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்காக கூட பலி செலுத்தினான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன், தேவபக்தி உள்ளவன் தான். தேவனும் திருப்தியத்தான் இருந்தார். சாத்தான் சும்மாலாம் வந்து ஆண்டவரே சும்மாவா அவன் உண்மை சேவிக்கிறான், அவனே அவனுக்கு உண்டானதெல்லாம் வேலை எடுக்கலையா என்று சொன்ன போது யோபுக்கு உண்டான எல்லாரும் சாத்தானால் சோதிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டது. அனைத்தையும் இழந்தான், சரீர சுகத்தை இழந்தான், மனைவி அன்பை இழந்தான், பிள்ளைகள் சொத்து சுதந்திரங்கள் எல்லாத்தையும் இழந்த போதிலும் தேவனுக்கு விரோதமாக அவன் வாயினால் பாவம் செய்யவே இல்லை. மாறாக கர்த்தரை ஸ்தோத்திரித்தான், மகிமைப்படுத்தினான், கனப்படுத்தினான், உருகினான், உடைக்கப்பட்டான், உரு தெரியாமல் போனான். யோபு என்கிற ஐடென்டிட்டியே இல்லாமல் போனான். சிநேகிதர்கள் எல்லாம் பரியாசம் பண்ணுகிறார்கள். கனத்துக்குரியவனாய் இருந்தவன் இப்பொழுது கனவீனப்படுத்தப்படுகிறான். எல்லா பாதைகளிலும் கர்த்தருக்கு விரோதமாக அவன் முறுமுறுக்கவே இல்லை. அவன் சொன்னான், நான் போகும் பாதையை என் தேவன் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்கிற நிச்சயம் அவனுக்கு இருந்தது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கர்த்தர் அனுமதிக்கிற பாதையில நீங்க நினைக்கிறீங்க மனுஷன் நமக்கு தீமை செய்யறாங்க, மனுஷர் என்று சொல்லி நீங்கள் உடனே அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து போய் நின்று மன கடினப்பட்டு உன்னுடைய கர்த்தருடைய கிரியை ஆமாக்கி போடுகிறீர்கள். கர்த்தர் வச்சிருக்கிற லெபார்டரி யாரை கொண்டு கர்த்தர் சோதிப்பார்? யாரை கொண்டு நம்மை பொன்னாங்க உலக செய்வார்? நீ வேலை ஸ்தலத்துல இருந்தா வேலை ஸ்தலத்துல இருக்கிற அதிகாரியை கொண்டு, பள்ளிக்கூடத்துல இருந்தா பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளை கொண்டோ, டீச்சர்ஸை கொண்டோ, ஹல்லேலூயா. நீ குடும்பத்துல இருந்தா குடும்பத்தில் இருக்கிற மக்களை கொண்டு, யார் உனக்கு இமீடியட் அவைலபிளோ அவர்களை கொண்டு. ஆமென். நாம் என்ன செய்யணும்? உடனே உன்னை காட்டிலும் நான் பலசாலி தெரியுமா? மாம்ச பலனை காண்பித்து தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள லிஸ்ட்ல இருந்து வரக்கூடாதபடிக்கு ரிஜெக்ட் லிஸ்ட்ல போயிடும். அழைக்கப்பட்டவர்கள் கால்ட், chosen, rejected. எந்த லிஸ்ட்ல நாம் இருக்கோம்? ஒவ்வொருத்தரத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டு உனக்கு அனுமதிக்கப்படுகிற பாடுகள்ல முறுமுறுக்காத, சோர்ந்து போகாத, பின்வாங்காத. அந்த பாதை விட்டுட்டு உனக்கு உலக ஞானம் சொல்லும், தேவ ஞானத்தை விட்டுட்டு மனுஷ ஞானம் சொல்லும். நீ இப்படியே கத்தர் தான், நீ செய்ய வேண்டியது நீ செய். இன்னைக்கு நிறைய பேரு காட்லினஸ், வெளிப்புறமாக தேவ பக்தி உள்ள அழுக்கற கழுவப்படாதவர்கள். They cannot stand the test nor the trial. Amen. கர்த்தருடைய அக்கினி சோதிக்க வருது. நியாயத்தீர்ப்பு நாள்ல அவனுடைய வேலைப்பாடு வெளியாகுமா? 1 கொரிந்தியர் வீட்டுல போய் வாசித்து கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் காலம் வருகிறது. கர்த்தர் உபத்திரவத்தின் குகையில வாசிங்க. அந்த வசனத்து 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்படுத்தி, சகரியா 13:9. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். முடிஞ்சதா? தெரிந்து கொள்ளப்படுதல். ஆங்கிலத்தில் வாசிங்க. I will bring the 1/3. I will bring the 1/3 through the fire. Through the fire. Will refine them. எத்தனை தான் கொண்டாரா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். 1/3 to refine. Will refine them. Will refine them. As silver is refined. As silver is refined. And test them. And test them. As gold is tested. As gold is tested. They will call on my name. They will call on my name. And I will answer them. I will answer them. I will say, this is my people. This is my people. And each one will say, And each one will say, the Lord is my God. the Lord is my God.
ஹல்லேலூயா. இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், அவர்கள் என் தேவன் என்று சொல்லுவார்கள். இந்த ரிலேஷன்ஷிப்பே அந்த புடமிடப்படுறதுக்கு தன்னை விட்டு கொடுக்கிறவங்ககிட்ட தான் வருது. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு, சம்பந்தம், ஐக்கியம். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள லிஸ்ட்ல இருக்கிறீங்களா? இருக்க விருப்பம் உண்டானால் ஹல்லேலூயா. Most of the people are rebellious. Most of the Christians are rebellious. You are. Most ஏன் வெளியே போகணும்? I can talk to you directly on your face, saying that you are a rebellion. நீங்கள் முரட்டாட்டம் உள்ள அகங்காரிகள். இருக்கா இல்லையா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். Hallelujah, glory to God. 28வது 29வது வசனம். அவர்கள் எல்லோரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் துத்தி திரிகிறவர்களுமாக இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலம் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். துருத்தி வெந்தது, ஈயமும் நெருப்பினால் அழிந்தது. புடமிடுகளுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. என்ன போல? பொல்லாப்புகள் அற்று போகவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். தேவ பிள்ளையே, இந்த ஆபத்தை உணர்ந்தாவது நான் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சொல்வாங்க. ஹல்லேலூயா என்ற ஒரு நோக்கம் உனக்கு வர வேண்டும். ஆங்கிலத்தில் வறட்சிக்கு உனக்கு கொடுமைப்படுத்த இல்லை, அந்த உபத்திரவத்தின் குகையில போட்டு உனக்குள்ள இருக்கிற பொல்லாப்புகள் எல்லாம் எடுத்துட்டு தனக்கு ஏற்ற பிள்ளையாய் உன்னை மாற்றத்தான் அதை அனுமதிக்கிறார். இந்த வெளிச்சம் சரியாய் குணப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருந்தால் உனக்கு இருக்கும். எனக்கு இருந்தது, அதனால சொல்றேன். ஹல்லேலூயா. எதை செய்தாலும் தேவன் அவரை போல இயேசுவை போல மாறுவதற்காக என்னை இந்த சிறுமையின் பாதையில நடத்துகிறார். இயேசுவை போல மாற்றுவதற்காக இந்த தாழ்மையின் பாதையில் நடத்துகிறார். இயேசுவை போல மாற்றுவதற்காக என்னை இந்த நெருக்கத்தின் பாதையில நடத்துகிறார் என்று சொல்லத்தக்கதாக ஹல்லேலூயா இருந்தது. அந்த சுயம் இருக்கே, ஒரு நாள் உன்னை பாதிப்புக்குள்ள நடத்த இடம் கொடுக்காது. அதனால்தான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும். உன்னை வெறுக்கலாம், அந்த சுயம் உனக்கு எப்போதும் வாழ்நாளெல்லாம் உனக்கு இடரலா இருக்கும். உன்னை உருவாக்க இடம் கொடுக்காது. ஹல்லேலூயா. ஆகையால் நமக்கு சத்துரு பிசாசு அல்ல, நம்முடைய சொந்த சுயமே நமக்கு சத்துருவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. புடமிடுகிற பிரயாசம் இல்லை. அவனும் தன்னால் முடிந்த அளவிற்கு உன்னை புடமிட உன்னை சுத்திகரிக்க பாடுறார். வேதம் சொல்கிறது, புடமிடுகிற பிரயாசம் விருதாவாய் போயிற்று. The smelter refines in vain. புடமிடுகிற பிரயாசம் விருதாவாக போயிற்று. துக்கத்தோட சொல்லுகிறார். இவ்வளவு துக்கப்படுறார். நான் அழைப்பு கொடுத்தேனே, தெரிந்து கொள்ளணும்னு விரும்புறேன். நான் அனுமதித்த பாதையை இந்த மகள் நிராகரிச்சிச்சு. நான் அனுமதித்த பாதையை ஏற்றுக்கொள்ளலையே. நான் அனுமதித்த பாத்திரத்தை இயேசு கிறிஸ்து மாத்திரம் பிதாவாகிய தேவன் அனுமதித்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நம்முடைய கதி என்ன? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தம் அல்ல, உங்க சித்தமாக இருக்கிறது. அப்படியே வாங்கி அந்த பாத்திரத்தை பருகினாரே. இயேசு அதுக்கு தப்பிச்சிருக்கலாம்ல. தேவ சொல்லிட்டு இன்னைக்கு உலகத்துல எத்தனை நாவு உன்னை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆமா, பைபிள் தூக்கிட்டு போறாங்களா? ஆமா, கிறிஸ்தவங்களா சொல்றாங்களா? உன்னுடைய குடும்பத்தார் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார்களா? அவ்வளவு நேரம் ஜெபிக்குதுங்க, உபவாசம் பண்ணுதுங்க, ஆனா ஒரு கிரியே இல்லையே, ஒரு அன்பு இல்லையே. ஹல்லேலூயா. சமீபத்துல ஒரு அம்மா வந்தாங்க இல்லையா வீட்டுக்கு. அவர்கள் தீமை செய்கிறார்கள், எனக்கு விரோதமாய் தீவினை செய்கிறார்கள் என்று நன்றாக தெரியும். தெரிந்தும் சரி, அவர் வருகிறேன் என்று சிறப்பு வந்து அழைப்பு கொடுத்தோம். வந்தார்கள், தங்கினார்கள், எல்லாம் சரிதான்.
இந்த கால் அடிபட்டதுக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் எல்லாம் பார்க்குறேம்மா, நான் எல்லாம் செய்கிறேன், நான் வந்து செய்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு காஃபிமா டீமா ஒன்று ஒன்றா நான் போய் செய்கிறேன். சரி, உடனே ஆண்டவர் உணர்த்தினார், சத்துரு பசியாக இருந்தால் போஜனம் கொடு, தாகமாக இருந்தால் பாலம் கொடு. இந்த காலை வச்சு போய் டீயை போட்டு கொடுத்தேன், காஃபியை போட்டு கொடுத்தேன், சாகாரம் சமைத்து கொடுத்தேன். அதுக்கு பிறகு அவர் கஞ்சி போட்டுப்பான். போட்டுட்ட பிறகு என்ன சொன்னாங்க, கீழே போட்டுருவாங்க, நல்லா திடகாத்திரமான சரீரம் இருக்கு, அவங்க எனக்கு நல்லா சேவை செய்யலாம், அவங்க எதிர்பார்க்கல, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, என்கிட்ட வந்தால் நான் தான் செய்யணும். அது கொண்டாந்து இது சூடுமா, கொண்டாந்து வைக்கணும், ஸோ இந்த காலை வச்சு நான் கொண்டாந்து வைக்கட்டுமா, அதுவும் சேர்ந்து நானும் சேர்ந்து கீழே விடுறதுக்கா, அங்கேயே ஃபேன் இருக்கு, அதை போடுங்க. எப்படி சத்துரு என்று தெரிந்தும் அன்பு காட்டினாலும் அவர்களுக்கு நல்ல தருணம் கொடுத்தாலும் அவர்களால் திருந்துவதற்கு மனமே இல்லை. அவங்களெல்லாம் துர்குண பொல்லாப்பு போகவே மாட்டேங்குது. கிறிஸ்துவின் அன்பை காண்பித்தால் கூட போக மாட்டேங்குது. ஃபைனலா சொன்னேன், உங்களை எங்க பிசாசுக்கு விற்று போட்டிருக்கிறீர்கள். நான் ஏன் இவ்வளவு சேவையை செய்தேன், எப்படியாகிய உணர்வு வந்து மனம் திரும்ப மாட்டீர்களா என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுப்பதற்காக கிறிஸ்துவின் அன்பை காண்பித்தேன். ஆனாலும் உன் பொல்லாப்பு அதிகமா, முன்ன காட்டிலும் அதிகமா இருக்கு தவிர குறைஞ்ச பாடில்லை. தேவ பிள்ளையை நீ என்ன செய்கிறாய்? உன்னிடத்தில் அடைக்கலமாய் வருகிறவர்களுக்கு நீ பணிவிடை செய்கிறாயா? உனக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்கிறாயா? விசுவாசியே, கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறாய்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, உன்னிடத்தில் வருகிற வயதானவர்களுக்கு நீ பணிவிடை செய்கிற மகனா மகளா? அவனது மனதை கடினப்படுத்தி கொண்டு அகம்பாவித்தனமாய் நடக்கிறாய். அகங்காரிகள், முரட்டாட்டமான, யார் இவங்களாம்? யார் இவங்களாம்? யார் நீங்களாம்? சொல்லுங்க, இப்போ நீங்க யார்? உன் மனசாட்சி உன்னை குறித்து சாட்சி கொடுக்கும். உன் மனசாட்சியை காண்கிற தேவனும் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார். மரட்டாட்டம் உள்ள அகங்காரிகள், துருத்தி தெரிகிறவர்கள், துருத்தி வெந்தது, ஈயம் அழிந்தது. பாருங்க, உணர்வே கிடையாது. என்ன எச்சரிப்பு சத்தம் கொடுத்தாலும் செவித்தினது, செவிட்டு விடுகிறதை போல துணிகரக்காரர்கள், தேவபக்தியின் வேஷம். சத்ருன்னு தெரிஞ்சு நமக்கு தீமை செய்யறாங்க தெரிந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்ய எங்களால் கூடுமானால் நீ எவ்வளவுக்கு அதிகமாய் செய்யலாம். உனக்கு தீமை செய்யாதவர்களுக்கு எவ்வளவு அதிகமாய் கிறிஸ்துவின் அன்பை நீ போகும் இடம், இருக்கும் இடம், எல்லா இடத்திலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தலாம், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தலாம். What great opportunities are given to you and you don't make use of any of those opportunities and you are accountable to God. தேவனுக்கு கணக்கு உபயோகிக்கும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ நம்ம நினைக்கிறோம், இட்ஸ் அன்றாடக வேலை, அன்றாடக குடும்பம், அன்றாடக என்னுடைய பணி. நோ, ஒவ்வொன்றும் நம்ம செய்யறதுலையும் பரீட்சை. நான் எத்தனையோ இதில் சொல்லிட்டேன். ஆனாலும் ஃபெயில்னு தான் நேற்று ஞாபகம். நேற்று சுயத்தை வெறுக்கிறத பற்றி மெசேஜ் கேட்டு முடிச்ச உடனே டீ பிரேக்கில் டீ ஆர்டர் பண்ணி, டீ குடிக்காத பிள்ளைகள் எனக்கு தெரியாது, மறந்து போச்சு, அவங்களுக்கும் சேர்ந்து டீ ஆர்டர் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா டீ இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. கொடுத்தா யாராவது 2வது தடவை குடிப்பாங்க. ஆனால் நான் சொன்னேன், அந்த பிள்ளைகளை 2 பேரும் இப்போ தானே கேட்டீங்க சுயத்தை வெறுக்கிறதுக்கு, அதனால போய் இந்த டீயை குடிங்க. முதல்ல குடிக்க மாட்டேன், டீ தான் குடிக்க மாட்டேன்னு சொல்றதுக்காகவே குடிக்கும். நெளிஞ்சு ஒரு வழியா 2 வெளியே போச்சு. நான் யோசித்தேன், என்ன இப்படி நம்ம கொடுமைப்படுத்துறோமா சின்ன பிள்ளைகள? இல்லை, இந்த வயசுல அந்த மனக்கடினம் உடைஞ்சாதான் நல்லது. அந்த மனதில் இருக்க ரெபலியஸ்னஸ் போகிறதுக்கு இது ஒரு நல்ல பாடம்.
அவன் போன பிறகு எனக்கு இங்கே வேலை, இவங்க குடிச்சிட்டாங்களா, கொட்டினாங்களா, யாருக்காவது கொடுத்தாங்களா, ஏன்னா இது மூலம் நமக்கு தெரியுது. முதல்ல தெரியல, ஒரு தடவை பட்டதுனால தெரியும். இதுங்க வெளியே கொண்டு போயிடுச்சு, நல்ல பிள்ளைங்களா இருந்தால் இங்கேயே என் கண்ணு முன்னாடி குடிச்சிடும். எப்போ யோசிச்சேன், ரொம்ப கொடுமைப்படுத்துறேன். நான் உள்ள வந்தோன்னு கேட்டேன், குடிச்சிங்களா? இவ்வளோ தெளிவாக கேட்டேன், குடிச்சிங்களா? நான் குடிச்சேன் ஆண்டி ஒன்று சொல்லிச்சு. இன்னொன்று என்ன தெரியும், குடிக்காம ஞானமான செயல் ஒண்ணு அப்பதான் சொன்னேன், 2 பேரும் பாஸ் 2 பேரும் ஃபெயில். எப்படி 2 பேரும் பாஸ் 2 பேரும் ஃபெயில் சொல்லுங்க பாப்போம். 2 பேரும் பாஸ் பண்ணாங்க, 2 பேரும் ஃபெயில் ஆனாங்க. ஒருத்தர் ஏசப்பா வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாங்க, பிசாசு வச்ச டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. இன்னொருத்தர் ஏசப்பா வச்ச டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க, பிசாசு வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாங்க. பிசாசு சொன்னா, ஓ குடிக்காத, தம்பிக்கு கொடுத்துரு, நீ தான் கீழ்படுகிறது. ஆமாம் நல்ல ஐடியா வந்துருச்சு, தம்பிக்கு கொடுத்துடலாம். பிசாசு சொன்ன டெஸ்ட் இவங்க பாஸ், ஏசப்பா சொன்ன டெஸ்ட்ல ஃபெயில். பிள்ளைங்களை பார்க்காதீங்க, இதை காட்டிலும் பயங்கரமான பாதைகளில் நீங்கள் கடந்து போய்கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் எவ்வளவு பெரிய ஆபத்துக்குள்ளே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று அறியாமல் போய்கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை காரியத்துல அந்த நல்ல சமாரியன் வருவதற்கு முன்பாக அந்த வழிபோக்கனை குற்றமும் குறையுமா இந்த வழிபோக்கனை எல்லாம் வேறுத்தர அழகாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த பக்கமா ஒரு ஆசாரியன் வந்தான், பார்க்காம போனான். இதெல்லாம் யாரை எழுதி வச்சிருக்காரு? அந்த பக்கம் ஒரு ராஜா வந்தான் போடல, அந்த பக்கம் ஒரு குடியானவன் வந்தான் போடல, ஆசாரியன் வந்தான். அப்படி பார்த்துட்டு கீழ்பார்வை பார்த்துட்டு போனான். அந்த பக்கம் ஒரு லேவியன் வந்தான், அவனும் இப்படி பார்த்துட்டு போனான். இதெல்லாம் பக்தி வேஷம் தரிக்கிறதுக்குள்ளதான் இப்படிப்பட்ட கேடு. உன் பக்தி வேண்டாம் ஆண்டவருக்கு, இரக்கம் இல்லாத பக்தி வேண்டாம் ஆண்டவருக்கு. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிகிறதான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், பலியை பார்க்கிலும் இரக்கத்தையும், ஓ ஹல்லேலூயா, நீதியை செய்வதுமே நான் விரும்புகிறேன். உங்களோட பலி எதற்கு? உங்களோட தேவ பக்தி கர்த்தருக்கு அருள். ஆமென். ஆகினால் இரக்கத்தையே சிநேகிக்கிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் என்று இயேசு சொல்கிறார் பரிசேயரை பார்த்து. இன்னைக்கு பரிசேயரோட ஆவிதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களோட தலையில ஏறி உட்கார்ந்துகிட்டு சுயநீதி, செல்ஃப் ரைட்டியஸ். ஓ பயங்கர ஆபத்தான ஒரு பாவம் அதுதான். பாவத்திலே பிரதான பாவம் சுயநீதி என்கிற பாவம். ஹல்லேலூயா. தன் தவறுகளை உணர முடியாதபடிக்கு கண்களை குருடாக்குகிற பொல்லாத பாவம் சுயநீதி, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். கர்த்தருக்கு முன்பாக அது filthy rags, வெறும் ராக் இல்லை, அழுக்கான கந்தை அருவருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொள்வார் என்றால் நீ சாதாரண வைக்கிற டெஸ்ட்லயே அனந்தனமும் ஃபெயில் ஆயிட்டு இருக்கே, எங்க நீ உபத்திரவத்தின் குகைக்கு போக? பேசிக் கிறிஸ்டியன் குவாலிட்டி உன்னால காண்பிக்க முடியலையே, பேசிக் லவ் ஆஃப் கிரைஸ்ட் உன்னால காமிக்க முடியலையே, அடிப்படையான கிறிஸ்தவ தன்மைகளை உன்னால வெளிப்படுத்த முடியலையே. உனக்கு கிறிஸ்துவுக்கு என்ன சம்பந்தம்? கிறிஸ்துவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. கிறிஸ்துவுக்கு உனக்கு என்ன ஐக்கியம் சொல்லு. தேவன் உன்னை அறிந்திருக்கிறாரா? நீ தேவனை அறிந்திருந்தால் இப்படி செய்வாயா? யோசித்து பாருங்க. சில கிரியைகளை வைத்துக் கொண்டு நாம் நம்மை குறித்தே எண்ண வேண்டியிருக்கும் என்று எண்ணி நம்மை வீணாக்கி கொண்டிருக்கிறோம், வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். உனக்கு நீ வஞ்சிக்கிறவன் வேற யாரும் இல்லை, உன் சொந்த சுயமே உன்னை வஞ்சிக்கிறது. வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை நீ விழித்து எழுவு. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்க எழுந்துரு. உன் ரட்சிப்பை வீணாக்காதே, அழைக்கப்பட்ட அழைப்பை வீணாக்காதே.
தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பட்டியலில் வரும்படிக்கு பிரயாசப்படு. ஆமென். ஏதோ அழைப்பு கொடுத்தாங்க, வந்துட்டு போறேன் சபைக்கு. நோ, நான் இங்க வருகிறது அழைக்கப்பட்டவள் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பட்டியலில் போவதற்கு. நான் என்னை எந்த நிலைமையினால், அதான் அப்போஸ்தலன் சொல்றார், எப்படியாகிலும் நான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் இணைக்கப்படுவதற்கு நான் எப்படியாகிலும் somehow by any means. Hallelujah. அந்த ஒரு வைராக்கியம் உனக்கு இருக்கா? என்னை தாழ்த்தினாலும் பரவாயில்ல, நான் அடிமையா போனாலும் பரவாயில்ல, என் தேவனுக்கு சித்தமானது நான் செய்யணும். இயேசு கிறிஸ்து அதனாலதான் சிலுவையின் மரண வரையும் தன்னை தாழ்த்தினார். எவ்வளவு டெஸ்ட்! சீஷருடைய கால்களை கழுவினார்னு எந்த ஆள் சொல், ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்த ஜீவனை கொடுக்க வந்த தன்னையே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. பெருமை வருவதற்கு இடம் இல்லை. உபத்திரவத்தின் குகையில சோதிக்கப்பட்டு நீ பொன்னாக விளங்கணும். கழிவு தனியா உன்னை விட்டு வெளியேறி போக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் you are utter waste, colossal waste. எங்களை பார்த்தா வேஸ்ட்ன்றீங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பார்வையில வேஸ்ட், இது வேஸ்ட் புறப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்ல வரதுக்கு ஆயத்தம் தானா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இன்னைக்கு இதை கிறிஸ்தவ வாழ்க்கையை என்ன எளிதாய் காண்பிக்கிறார்கள் சபைகளும் ஊழியர்களும். எனக்கும் ஆசை தான், அப்படி இருந்தா எவ்வளவு ரிலாக்ஸ்டா நானும் ஜாலியா இருக்கலாம். அநேக வெள்ள காஸ்ட சொல்லுவாங்க, ஐயோ அவங்கதான் நல்லா சந்தோஷமா ஊழியம் செய்யறாங்களே, அவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்களாம் நல்லா சந்தோஷமா ஜாலியா ஊழியம் செய்யறாங்க, ஒரு கஷ்டம் இல்லாம ஊழியம் செய்யறாங்க. ஏப்பா அவங்கள பார்க்காத தயவுசெய்து, புண்ணியவாங்க அப்படிதான் சொல்லுவேன். நீ கத்தரப்பார், கத்தர் நாம கொடுத்த அழைப்பார். கண்கள் திறக்கப்பட சத்தியம் வெளியாக நம்முடைய பாதைகள் இடுக்கம் நெருக்கம். இந்த சத்தியம் வெளியாகாம இருந்தா ஜாலியா தான் இருக்கு. சத்தியம் வெளிப்பட உடனே சத்ருவும் விழித்தெழுப்புகிறான். புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக தயவு செய்து. ஆமென். ஹல்லேலூயா. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆங்கிலத்தில் வாசிங்க. Therefore, brothers, உன்னை அழைத்திருக்கிறார். Who are you? I am called by God. And what are you? I am elected by God. Hallelujah. நான் யார்? தேவனால் அழைக்கப்பட்டவன். நான் எப்படிப்பட்டவன்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எங்கள் சிந்தை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த உறுதி, அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்த ஜாக்கிரதையாயிரு. ஆமென். உன்னை பற்றி உன்னை மறக்கடிக்கிறான். உன்னை சாதாரண ஒரு மனுஷனை போல, மனுஷியை போல, உலகத்தானை போல, உலகத்து மகன் மனுஷனை போல உன்னை நினைக்க வைக்கிறான். You are somebody special in the eyes of God. Hallelujah. கர்த்தருடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவள். அதனால்தான் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அநேகருக்கு கிடைக்காத அழைப்பு உனக்கு கிடைச்சிருக்கே. Hallelujah. அதனால அந்த அழைப்பை பிரயோஜனப்படுத்தி தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பங்குல வருவதற்கு பிரயாசப்படு. உன்னை விட்டு கொடு. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிரு என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கும்? தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய லிஸ்ட்ல நான் வர வேண்டும். ஆமென். நல்ல கையே வர மாட்டேங்குது. ஆமென். அப்படியே உங்களுடைய உள்ளங்களில் இருக்கட்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டார். போதும். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து எவ்வளவு ஜனங்கள் வந்தாங்க? திரளான ஜனங்கள் இயேசு அண்டையில வருகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் திரளான ஜனங்கள் இயேசு அண்டையில வருகிறார்கள். சந்தேகமே இல்லை. அதே அதிகாரத்துல வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 60வது வசனம்.
யோவான் 6:60. அவருடைய சீஷரில் அநேகர் அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பேரை முதல்ல இயேசு பார்த்தார்? திரளான ஜனங்களை இயேசு கண்டார். இப்போ இந்த 60வது வசனத்துல எவ்வளவு ஜனங்க பார்க்கிறோம்? அநேக. திரளான ஜனங்கள்ல அநேக. இது கடினமான உபதேசம், அப்பா 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 எங்களாலாம் முடியாது என்று சொல்லி அநேகர் அந்நேரம் முதல் என்னானார்கள்? பின்வாங்கினார்கள். பேக்ஸ்லிடன், பின்வாங்கினார்கள். பின்வாங்கி போகிறவர்கள், பின்மாற்றத்துக்கு போகிறவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர்? நிறையவா சிலவா? அநேகர் பின்வாங்கி போனார்கள். அநேகர் பின்வாங்கி போனார்கள். போன வாரம் கூட பார்த்தோம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட நிலம், விதை அது வளர்ந்தது. சோதனை காலத்திலோ அது என்ன செய்தது? தீர்ந்து போயிற்று. அதே போல சோதனை காலத்திலே அவர்கள் வசனத்தில் நிலைக்காமல் பின்வாங்கி போவார்கள். ஹல்லேலூயா. when tests and trials come, கஷ்டம் இல்லாம பாடு இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இப்ப பார்த்தேன். இப்போ கடினமான உபதேசம் வேண்டாம், சீர்படுத்துகிற வார்த்தைகள் வேண்டாம், குணப்படுத்துகிற வார்த்தைகள் வேண்டாம், எங்களை செவ்வாய்ப்படுத்துகிற வார்த்தைகள் வேண்டாம். அவர் வேதம் சொல்லுது, வேத வசனம் நம்மை சீர்படுத்துவதற்கு, நம்மை உணர்த்துவதற்கு, நம்மை கண்டிப்பதற்கு தான் கர்த்தர் வசனத்தை வைத்திருக்கிறார். நேரத்துக்கு ஃபுல்லா போயிருச்சுன்னா ஆமே நல்லே இல்லையான்னு வந்திருக்கு. நம்ம கம்பீரமா எல்லா சுகபோகத்தை விரும்புகிறவர்கள் நீங்கள், சொகுசை விரும்புகிறவர்கள் நீங்கள், வேதனை இல்லாமல் பரலோக ராட்சி போக விரும்புகிறவர்கள், நோவில்லாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்புகிறவர்கள் ஒரு நாளும் கிடைக்காது. தேவ பிள்ளையே, அநேகர் அந்நேரம் முதல் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? உங்களுக்கு இந்த வசனம் இடலா இருக்கிறதோ என்று 61வது வசனத்துல பார்க்கிறோம். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுத்தார்களாம். 61ஆம் வசனத்துல என்னது? முறுமுறுத்தார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்க கூட ஆமா இப்படியே எல்லாரும் சபை விட்டு போயிருந்தா யார் தான் இருப்பா? சபை விட்டு அவங்க மற்றவங்க போறதுக்கு இவங்களுக்கு கஷ்டமா, எதுவும் அடுத்தது போகுதுன்னு அர்த்தம். இப்படியே சபை விட்டு போனா எல்லாரும் போனா யார் தான் சபையில் இருப்பா? யார் இருப்பான்றது முக்கால் இல்லை. யார் சத்தியத்தை கேட்பா? ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி யார் நடப்பா? குவாலிட்டி கிறிஸ்டியன்ஸ். இப்படி சீஷர்களுக்குள்ளே முறுமுறுப்பு. அப்போ இயேசு சொல்றார், இது உங்களுக்கு இடலா இருக்கிறதோ என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், வாசிங்க 66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இங்கதான் பின்வாங்கி போனார்கள் இல்லையா? அந்நேரம் முதல் சீஷரில் அநேகர். யார் இவங்க? இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள், இயேசுவோடு நடந்தவர்கள், அப்பம் புசித்தவர்கள், அற்புத அடையாளங்களை கண்டவர்கள். அந்நேரம் முதல் அவரோட நடவாமல், கடினமான வார்த்தையை கேட்க மனம் இல்லாமல் பின்வாங்கி போனார்களாம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்கள் இயேசுவின் கடினமான கண்டிப்பான உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்க இணங்கி தங்களை ஒப்புக் கொடுக்காத பட்சத்திலே அவர்கள் ஆவியிலே ஆத்மாவிலே பின்வாங்கி போனவர்கள் யாராக இருந்தாலும் சரி. Amen. They're backslidden people. இங்கே பார்க்கிறோம் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 12 பார்த்து நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். அப்ப என்ன சொல்றாங்க? சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. Very few who can identify Christ through his word. Hallelujah. ஆங்கிலத்துல வாசிமா 66. But Simon Peter, 60. from the time
From that time, From that time, many of his disciples went back and walked with him no more. walked with him no more. இன்னைக்கு அநேக தேவனோட நடக்கிறதே இல்ல. நடப்பேன் பாடணும் கூட சேர்த்து போடுவோம். நான் இயேசுவுடன் நடப்பேன், என் காலம் எல்லாம் நடப்பேன். பாடும். ஓ, உள்ளம் ஒரு பக்கம் நடக்கும், இயேசு இல்லாத பக்கம் தன் சுய இஷ்டத்தின்படியே நடக்கிறது. யார் என்னை கேட்க, யார் என்னை சீர்படுத்த, ஒன்றுக்கு இணங்க மாட்டேன். தேவ பிள்ளைகளை தயவு செய்து உங்களுடைய அந்த மதிமயக்கங்கள் எல்லாம் விட்டு வெளியே வாங்க. அவன் கர்த்தர் உங்களுக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்ல பாதையை கற்றுக்கொண்டு கடினமான உபதேசங்களோ கண்டிப்பான உபதேசங்களோ கர்த்தர் வார்த்தை வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படியே செய்வேன் என்று அர்ப்பணித்து வாழுங்கள். ஆமென். அல்லேலூயா. கடினமான உபதேசம் வேண்டாம் என்று பின்வாங்கி போனவர்கள் அநேகர். ஆனால் சிலர் தான் அந்த வார்த்தை இது நித்திய ஜீவ வசனப்பா இசப்பா கண்டுபிடிச்சிருக்காரு பேரு. நித்திய ஜீவ வசனம், நீ பேசுற வசனம் ஒன்னொன்னுலயும் நித்திய ஜீவன் இருக்கு, எங்களை நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருமே. யார் இடத்துல நாங்க போவோம்? அடிச்சாலும் உதச்சாலும் உங்ககிட்ட தான் விழுந்து கிடப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனாலதான் நம்ம நேரம் இல்லாதனால நமக்கு தெரியும், எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்கிறோம், திரளான போதகர்களை ஜனங்கள் தங்களுக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டார்கள் என்று 2 Timothy 4:4 பார்க்கிறோம். அதே 2 Peter 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும், அவர் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். ஹல்லேலூயா. திரளான கூட்டம் எப்படிப்பட்ட கட்டத்தரமான கிறிஸ்தவர்களை உருவாக்கத்தான் தன் ஜீவனை கொடுத்தார், ஏராளமான கூட்டத்திற்காக அல்ல. சத்திய மார்க்கம், சத்திய வசனம். 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசித்து கொடுங்க. அவர்கள் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டுவிட்டபடினாலே பொய்யை விசுவாசிக்கிறதுக்கு தேவன் அவர்களுக்குள்ளே கொடிய வஞ்சகத்தை அனுப்பினார். Because they lost their love for the truth, God himself sent strong delusion to believe the lies. ஆமென். கவனிக்கிறீங்களா? அவங்களும் சொல்லுவாங்க, என்ன சும்மா நீங்க தான் பெரிய உத்தமமான விசுவாசியா, உத்தமமான சபையா, நாங்களும் தான் இங்கேயும் தான் அற்புத அடையாளம் நடக்குது, இங்கேயும் தான் காரியங்கள் நடக்குது. பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை யார் அனுப்புகிறார்? தேவனே. அம்மா உனக்கு சத்தியம் வேணாம் இல்ல, அப்பா உனக்கு சத்தியம் வேணாம் இல்ல, போ பொய்ய விசுவாசி. ஆனால் ஏன்? அப்பதான் ஆக்கினைக்கு நடத்த முடியும். To condemn such people, God permits strong delusion to believe lies. Amen. ஆக்கினைக்கு உட்படுத்தும்படிக்கு கவனிக்கிறீங்களா? அதுல எல்லாம் God's plan பாருங்க, மாஸ்டர் மைண்ட். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் அடங்க மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது. இயேசு இயேசுன்னு சொல்றது, சரி இயேசு பேராலே கெடுவோம், வஞ்சிக்கப்படும். அப்பதான் உனக்கு நான் நியாயத்திற்குள்ள ஆக்கினைக்கு உட்படுத்த முடியும் என்று ஒரு கூட்டத்தை அனுமதிக்கிறாராம். அந்த கூட்டத்தில் வெளியே இருக்கவங்களே நான் சொல்லல, உள்ளே இருக்கவங்களை கூட ஜாக்கிரதையாக சத்திய வசனத்திலே வேறொன்று சத்தியத்தின் மீது ஏறவர்கள் சிலர். ஏவன் அற்புதங்களுக்காகவும் உலக பிரகாரமான தேவைகளுக்காகவும் அவரை பின்பற்றினவர்கள் அநேகர். ஆனால் உபதேசம் கொடுக்கும் போது அநேகர் பின்வாங்கி போனார்கள். ஹல்லேலூயா. எந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்க, எந்த லிஸ்ட்ல இருக்க விரும்புறீங்க, எந்த லிஸ்ட்ல இருக்க போகிறீங்க? நடக்கிறவரோடு நான் ஐக்கியம் கொள்வதில்லை, கை கொடுப்பதில்லை. ஏன் அப்படி பழக சொல்றாரு ஆண்டவர்? இல்ல, அந்த பொய்யினாவி, வஞ்சனத்தினாவி, சத்தியத்தை கேட்க கூடாதபடி உன் இருதயத்தை வழுவி போக செய்யும். ஜாக்கிரதை. யாராக இருந்தாலும் நீ வேறு பிரிக்கப்படும். ஆமென். யாராக இருந்தாலும் நீ வேறு பிரிக்கப்படும். ஏன்னா பொய்யின் ஆவி உன் இருதயத்தை வழுவி போக செய்யும், சத்தியத்திலிருந்து வழுவி விழுந்து போக செய்யும். ஆமென். உன்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கு? நல்லாதான் இருக்கு சபைக்கு வந்து பிரசங்கம் கேட்கிறது, ஆனாலும் ஐக்கியம் யாரோடு இருக்கு? யாருடைய சத்தத்தை கேட்கிறார்? அப்போஸ்தலன் பவுல் அதுதானே கதறுகிறார் 2 கொரிந்தியர் 11. ஐயோ, அந்த ஏவாளுடைய மனதை, சர்ப்பமானது ஏவாளுடைய இருதை மனதை கெடுத்தது போல உங்கள் மனதும் ஹல்லேலூயா தேவனை பற்றின உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன்.
தேவனுடைய அறிகிற அறிவு சத்தியத்தினுடைய வழுவி போய் காம்ப்ரமைஸ், இதுவும் பரவாயில்ல அதுவும் பரவாயில்ல, எல்லாரோட கை கோர்த்து அப்படி உறுதி இல்லாமல் ஸ்திரம் இல்லாமல் சத்தியத்தின் மேல் கட்டப்பட்டு கற்பாவின் மேல் கட்டப்பட்டவர்களாய் உறுதியான அஸ்திபாரம் உடையவர்களாய் இருக்க வேண்டாமோ? ஆமென். ஹல்லேலூயா. சத்தியத்தை கொஞ்சம் கலப்படமா யாராலும் பேசினாலே நீ வெகுண்டு எழும்ப வேண்டாமோ? ஹல்லேலூயா. அதற்கு விரோதமா நீ போர்க்கொடி தொடுக்க வேண்டாமோ? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு உன் ஆவியை கெடுத்து போடாது. ஹல்லேலூயா. வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும் சத்திய ஆவி இன்னதென்றும் எதனால் அறிந்திருக்கிறீர்கள்? எதனால் அறிந்திருக்கிறீர்கள்? 1 யோவான் 4:5 வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. எதனால் அறிந்திருக்கிறீர்கள்? சத்திய ஆவி உடையவன் எவனும் நாங்கள் சொல்லுகிற சத்தியத்தை தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனால சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபரை நோக்கி விருத்தசேதனம் இல்லாதவருடைய அந்த நாணயத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சில பேரை வைத்து ரட்சிக்க அவருக்கு தடையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. சில கிதியோனை பார்த்த அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறது, அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக விரும்பி பேசுவதற்கு விரோதமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ள எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ திரும்பி கீலேயாத் மலைகளில் விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்கள் செவி கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாக இருந்தார்கள். அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 32,000 பேர். அதுல எத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க? பயமும் திகிலும் உள்ளவர்கள் ஓடியே போனாங்க. நிறைய கூட்டம் தான் இருக்கு. ஆனா என்ன இருக்கு? பயமும் திகிலோட கிறிஸ்தவ ஜீவியத்துல வாழ முடியும். ஹல்லேலூயா. பயமும் திகிலும் உடையவர்கள் 22,000 பேர் ஓடிட்டாங்க. மீதி 10,000 பேர் இருக்காங்க. இந்த 10,000 கூட எனக்கு வேண்டாம்ப்பா, கழிச்சு கட்டுறதே வேலையா போச்சு. 22,000 பேர் பயம் திகில். எப்பப்பா பயம் 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 பயம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் 2ஆம் மரணமாகிய அக்னி கடலில் பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தல பார்க்கிறோம். பயம் பிசாசினால் உண்டானது. தேவன் பயம் உள்ள ஆவி நமக்கு கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப பயத்துக்கு இடம் கொடுப்போம் என்றால் அசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறோம்னு அர்த்தம். திகில், பயம். கர்த்தர் பேர்ல விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், ஆமென். நேற்று தினத்துல தான் யோசித்தேன், எனக்கு விசேஷித்த தைரியம் ஒண்ணு கிடையாது. ஆனா என்ன, அவருடைய இறக்கத்தை நம்பி நான் இருக்கிறேன், அதனால பயம் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தை சார்ந்து வாழ்கிறேன், ஆகினால் எனக்கு பயம் இல்லை. தைரியமும் இல்லை, பயமும் இல்லை. எப்படி அது? தேவனுடைய இரக்கத்தை சார்ந்து ஜீவிக்கிற அப்படின்னால எனக்கு பயம் இல்லை. என் சுயநீதியை நான் நம்பி வாழ்ந்தால் எனக்கு பயம் வரும். நான் நீதியாய் நிற்கும் போது நான் தான் தெரியுமா என்ற ஒரு பெருமை வரும். ஹல்லேலூயா. கொஞ்சம் தளரும் போது பயம் வரும். ஆனால் தேவனுடைய இரக்கத்தையே நம்பி இருக்கும்போது, தேவனுடைய நீதினால் எப்போது சிங்கத்தை போல நாம் தைரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. திகிலும் பயம் உள்ளவர்கள் ஓடி போனார்கள். 10,000 பேர். இப்போ திரும்ப ஒரு டெஸ்ட். தண்ணீர் அடைக்க அவங்களை கொண்டு போங்க. எவன் ஹல்லேலூயா glory to God முழங்கால முடக்கி தண்ணீரை குடிக்கிறாரோ அவனை தனியாகவும், எவர்கள் தங்கள் கைகளினால் தண்ணீரை அள்ளி நாயை போல் நக்கி குடிக்கிறாரோ அவர்களையும் தனியாக பிரித்தெடுக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு வாசிங்க.
கைகளினால் அள்ளி நாயை போல நக்கி குடித்தவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களை கொண்டு நான் ரட்சிப்பேன். எத்தனை பேர் அவங்க? 6ஆம் வசனம். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்கள் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குடித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானீரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்துக்கு போகட்டும். என்னது சிஸ்டர் இப்படிலாம் டைட் ஆகிட்டே வரீங்க? நான் தான் சொல்றேன், வசனம் தானே சொல்றேன். தண்ணீரை நியாய் போல அள்ளி நக்கி குடித்தவர்கள் 300 பேர். 32,000 பேர்ல கிட்டத்தட்ட தசமபாகம் மாதிரி 300 பேர் தான் தேர்ந்தாங்க கர்த்தரோட பார்வையில. கர்த்தருக்காக யுத்தம் செய்ய, கர்த்தருக்காக போர், சத்துருக்களை எதிர்க்க, சத்துருக்களை ஜெயிக்க இந்த கூட்டத்தையே வச்சா வேலைக்காகாது. பயமும் திகிலும் உள்ளவன் மற்றவருடைய இருதயத்தை கரைய பண்ணுவான். அடுத்தவன் முழங்கால முடக்கி குனிஞ்சி தண்ணிக்காக தன் முழங்காலையே முடக்கிறான், எதுக்கு வேணாலும் முடங்கி போவான். ஹல்லேலூயா. ஆனால் அவர்களும் வேண்டாம். ஹல்லேலூயா. தாழ்மையோடு பணிவோடு கர்த்தருக்கு முன்பாக தண்ணீரை அள்ளி நக்கி குடித்தவர்கள் அவர்கள் போதும். 300 பேர் தாழ்மையோடு கூட இருக்க 300 பேரால நான் ரட்சிப்பேன். இவன் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண, சவால் எடுக்க தாழ்மை உள்ளவர்கள், எளிமை உள்ளவர்கள், மற்றவர்களுக்கு முன்பாக மடங்கடிக்கப்படாதவர்கள், பயந்திகள் இல்லாதவர்கள் போதும். இந்த லிஸ்ட்ல நாம் இருக்கோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் யுத்த வீரர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு இன்னைக்கு தேவை சரியான யுத்த வீரர்கள். சாத்தானுக்கு எதிரே, அவனுடைய கூட்டத்தாருக்கு எதிரே போர் தொடுக்க வேண்டியவர்கள் கர்த்தருக்கு தேவை. நாமோ திகிலும் பயம் உள்ளவர்களா இருந்தால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஓடிப்போ. திகிலும் உள்ளவர்களா என்ன சொல்ற? நிக்காத ஓடு. காத்து கூட படக்கூடாது. மொத்தம் ஓடி போக கூடாது. மத்த 10,000த்துல 7,700 பேரை பார்த்து சொல்றாரு வீட்டுக்கு திரும்பி போயிருப்பாங்க. பயந்திகள் உள்ளவர்களை பார்த்தா ரெண்டு பிடிக்கவே இல்லை. ஓடு ஓடு ஓடு. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். Matthew's Gospel 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். 13-14 வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கு? கிறிஸ்தவர்கள் சொல்றவங்களை மத்த கூட பார்த்துக்கோங்க. கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கா? வழி விசாலமா இருக்கிறது. போகிற வாசல் விரிவாய் இருக்கிறது. வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. இடுக்கம்தான், நெருக்கம்தான், ஒரு கஷ்டத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், தினமும் நான் சாகுறேன். பார்த்தா அப்படி தெரியல. பிரச்சனைங்க, எதை செஞ்சாலும் பிரச்சனைங்க. சரி, நீதான் சரியான கிறிஸ்தவன், நீதான் கிறிஸ்தவன். நான் எங்க போனாலும் பாவம் நல்லா இருக்க ஜனங்களுக்குள்ள நான் பிசாசு போன்றது. யோசிப்பேன், ஆண்டவரே இந்த பிசாசை துரத்தி போட்டத ஜனங்களை ரட்சிப்பா. பாவம் அது என்ன செஞ்சிச்சு? ஹல்லேலூயா. என்ன மட்டும் அசுத்த ஆவி அவங்களுக்குள்ள வந்துருதே, நான் என்ன செய்வேன்? எந்த இடத்துக்கு போனாலும் இப்போ ரொம்ப என்னுடைய என்ன சொல்றது, கிரேட் ரொம்ப ஏறிடுச்சு. ஓ, எங்க போனாலும் யாராவது காலி பாத்திரம் தான் உள்ள ஹொஸ்ட்னு வந்துடும். அப்ப என்ன செய்யறது? பார்த்தேன் இதெல்லாம் வந்து போராடுற வேலை. இப்போ போராடுற ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இன்னமும் இந்த அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்படுறாங்க. அந்த அசுத்த ஆவிகளை நீ பாதித்து இந்த ஜனங்களை ரட்சி. அதனால நிறைய பிசாசு, நிறைய ரட்சிப்பு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. போராடுற யுத்தம் நமக்கு அசுத்த ஆவிகளோட தான், மனுஷரோட அல்ல. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவம். நிறைய பேர் அதான் வேணுங்க. ஜாலியா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும். தேவ பிள்ளை இங்க ஈஸி கம்ஃபர்டபுள், இங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாரு, பரலோகத்துல மிகுதியான பலன் நமக்கு. ஆமென். கொஞ்ச காலம் பாட வைக்கிற உன்னை அவசியப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த நீங்கும் லேசான உபத்திரவம். சொல்ல நல்லாதான் இருக்கு, போனால்தான் தெரியும். ஆனால் உண்மையிலே பரலோக ராஜ்யத்து மேல ஒரு வாஞ்ச, ஒரு தாகம், ஒரு தரிசனம் வந்துச்சுன்னா உலகத்துல கம்ஃபர்டபுளா வாழவே பிடிக்காது. ஆமென். லக்ஸரியில வாழவே பிடிக்காது. கர்த்தருக்காக பாடுபடதான் பிடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாடு இல்லைன்னா சொல்லுவேன். இப்ப சொல்லுவாங்க, என்ன நீங்க எப்ப பாரு, இப்போ எனக்கு எல்லாமே அட்வென்ச்சர் ஆயிடுச்சு. பாடலாம் இட்ஸ் பிகம் அட்வென்ச்சர்ஸ். நீங்க ஒண்ணுதான் இப்படி அட்வென்ச்சர்னு சொல்வீங்க, இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு. வேற என்ன செய்ய? எனக்கு பொழுது போகணும்ல. எனக்கு ஒரு உங்களுக்கு விளையாட்டு சாமான் மாதிரி அட்வென்ச்சர். கத்தி சண்டை, வால் சண்டை போட்டு 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 சில நேரம் டயர்டா போறேன். நான் அப்படி அப்புறம் உடனே அவர் ஏதாவது ஒரு எயிட் கொடுப்பாரு. உடனே திரும்ப எனர்ஜி வந்துடும். உடனே போட்டு சாத்துன்னு சாத்தணும். யாரு பயப்படாதீங்க, உங்களும் இல்லை. ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்க. கொஞ்ச காலம் கஷ்டமா தெரியும், அதுக்கப்புறம் அதில் பழகினவர்களுக்கு சமாதான பலன். அதில் பழகினவர்களுக்கு அது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஆகாது. இல்லைன்னா தான் உங்களுக்கு போர் அடிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு வாரமும் எதையாவது பிரசங்கிச்சுட்டு அவனுக்கு சூடு ஏற்றிட்டு போயிடுறது. ஹல்லேலூயா. விசுவாசம் கரிச்சிக்க சிங்கம் போல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். உடனே நான் அதுக்கு மேல யூதா கோத்திரத்து பாலசிங்கத்தை பிடிச்சு கொண்டு ஹல்லேலூயா யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆகினால வாசிங்க, எதை கண்டுபிடிக்கிறவங்க? இடுக்கமான வாசல், நெருக்கமான பாதை. நிறைய பேர் கண்ணில் அது படவே படாது. எல்லாருக்கும் ஈஸி லைஃப் தான் படும். சுகபோகமான கம்ஃபர்டபுள் கோசி லைஃப். தாலாட்டு பாடி பாடுவான் சாத்தான். தாலாட்டு உண்மையிலே சொல்ல, நீங்க பாடுபட மனம் இல்லாம இருந்த சுகபோகமான கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேருக்கு வேணும்? நீங்க எப்போ பாரு 24 மணி நேரம் சாப்பிடலாம், 24 மணி நேரம் தூங்கலாம். நீங்க பாட்டு சுகபோகத்தை அனுபவிக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை தான். கிறிஸ்தவ வாழ்க்கை எங்க போர்வையில இன்னைக்கு அநேக சுகபோகமா பாதிப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை செத்த வாழ்க்கை. இடுக்கமான வாசல் 24 மணி நேரம் இல்லை, ஒரு நேரம் நீ சாப்பிட்றதே பெரும்பாடா இருக்கும். சாப்பிட அந்த சாப்பாடு கூட சாப்பிட பண்ண வராது. தூக்கமா இல்லை, விழித்திருந்துச்சு. போராட்டம் இருக்குதே. நான் சொன்னேன், ஒன்னொன்னா உருவிட்டு இருக்காரு. என்னதான் செய்ய போறேன்? 2 வேளை சாப்பிட்டோம். இப்போ அந்த 2 வேளையில ஒரு வேளை கட்டாயிடுச்சு. ராத்திரி தான் தூங்கணும். ராத்திரி தூக்கமும் போச்சு. என்னதான் செய்யுது? என்ன செய்தாலும் செய்யலாம், நித்திய ஜீவன் அடையும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் அடையணும். எப்படியாலும் இடுக்கமான வாசல் வழியா போயிடணும், ஜீவனை கண்டடை. ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எவ்வளவு வளர்ச்சி அடைகிறாயோ அவ்வளவு நெருக்கம், எவ்வளவு உயரம் போகிறாயோ அவ்வளவு இடுக்கும். ஹல்லேலூயா. பாதை. ஆதினால தேவ பிள்ளைகளை கவனிங்க. அவரவருக்கு ஏற்ற பாதைகள் உண்டு. லூக்கா சுவிசேஷம் 13:24 வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் ஆலோசனை சொல்றாரு. பிரயாசப்பட ஸ்ட்ரைவ், பிரயாசப்படுங்கள். அநேக வகை தேடுறாங்க, வழி தேடுறாங்க, அவர்களாலே கூடாமல் போகும். அவங்களால பணத்தை விட்டு கொடுக்க முடியாது, சொந்தக்காரங்களை விட்டு கொடுக்க முடியாது, சுதந்திரத்தை விட்டு கொடுக்க முடியாது, சுகபோகத்தை விட்டு கொடுக்க முடியாது, கம்ஃபர்ட்ஸை விட்டு கொடுக்க முடியாது. எல்லாத்தோட சேர்ந்துதான் வாழ்வேன்னா எல்லாத்தோட சேர்ந்து பத்திரமா போய் போகணும். ஹல்லேலூயா. எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில சாக்ரிஃபைஸ், 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 சாக்ரிஃபைஸ். தியாகம் பண்ண விட்டு கொடுக்க, அர்ப்பணிக்க தான்
அந்த இடுக்கமான வாசல் வழியா போக முடியும். யோசிச்சு பாருங்க, பாதை இடுக்கம் தான். நீ எல்லாத்தையும் மேல கட்டிட்டு போன உள்ள போக முடியுமா? முடியாது. எல்லாத்தையும் விட 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 எவ்வளவு நெருக்கமா, எவ்வளவு உள்ள போய் அவ்வளவு நெருக்கமாகவும் அவ்வளவு விட வேண்டியிருக்கும். புரியுதா நான் சொல்றது? ஹல்லேலூயா. அவ்வளவாக நீங்கள் என்ன செய்ய பயந்துடாதீங்க. அதில் ஒரு அருமையான ஒரு அனுபவம், அருமையான ஒரு வாழ்க்கை. குப்பையான கேவலமான இந்த உலக வாழ்க்கை, அருவருப்பான தீட்டுப்படுத்துகிற வாழ்க்கை, அசுத்தமான இழிவான ஒரு வாழ்க்கை, நரகத்துக்கு கொண்டு போகிற பயங்கர வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். ஹல்லேலூயா. ஜீவனுக்கு போற வழியை தெரிந்து கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. நோவா நோவாவின் காலத்திலே உள்ள காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். சிலர். ஹல்லேலூயா. நோவாவின் காலத்திலே உலகம் அழிக்கப்பட்டது. அந்த உலக அழிவிலே சிலர் தான் காக்கப்பட்டார்கள். நோவாவும் அவன் குடும்பத்தார் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். மற்ற அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். உலகம் அழிவுக்கு நேராக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கிற எல்லா அடையாளங்களையும் பார்க்கும்போது உலகம் முடிவுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன அத்தனை அடையாளங்களும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், தேசத்துக்கு விரோதமா தேசம், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், பயங்கர யுத்தங்களை கேள்விப்படுகிறோம், நிலநடுக்கங்களை கேள்விப்படுகிறோம், கடல் கொந்தளிப்புகளை கேள்விப்படுகிறோம், வறுமைகளை கேள்விப்படுகிறோம், வறட்சிகளை கேள்விப்படுகிறோம், பஞ்சம் பட்டினிகளை கேள்விப்படுகிறோம். கத்தா எங்க பார்த்தாலும் ரத்த சிந்துதலை கேள்விப்படுகிறோம். எவ்வளவு பயங்கரமா இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு கொலைகளும் வெறிகளும் எங்க பார்த்தாலும் பயங்கரமாக இருக்கிறது. உலகம் பயங்கர கொடூரமான பாதைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. அதிலே இந்த உலகம் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. அதில் காக்கப்படுகிறவர்கள் சிலர் தான். யார்? அந்த பேழையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கி, கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் ஜீவியத்தையும் பாதுகாக்க ஞானமுடைய மகளாகிய ஹல்லேலூயா. உன்னை காத்துக்கொள், உன்னை தப்புவித்துக்கொள். ஹல்லேலூயா. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசியுங்கள். 4ஆம் வசனம். ஆனாலும் வெளிப்படுத்தல் 3:4, ரெவலேஷன் 3:4. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சபையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பார்த்த சபையில சொல்றாரு, உன் சபையில தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத. என்ன வஸ்திரம்? ஆவிக்குரிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, ஹல்லேலூயா, சத்தியம் என்னும் கச்சை. அவன் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத, தங்கள் நீதியை கெடுத்துக் கொள்ளாத, தங்கள் ரட்சிப்பை கரைப்படுத்தாத சில பேர் தான் சபைகள்ல இருக்காங்க. சபை என்று சொல்லும்போது இந்த சபையில எல்லா யூனிவர்சல் தவறு எல்லா உண்மையான கிறிஸ்தவ சபைகளிலே சிலர் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர். உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள நீ ஜாக்கிரதையா இருப்பாயா? உன் ரட்சிப்பின் வஸ்திரங்களை தூய்மையாக்க நீ ஜாக்கிரதையா இருப்பாயா? நாளுக்கு நாள் பரிசுத்தத்திலே பெருக நீ ஜாக்கிரதையா இருப்பாயா? ஆமென். தூய்மையாவதிலே ஜாக்கிரதையா இருப்பாயா? கரைபடாமல் உன்னை காத்துக்கொள்வதிலே ஜாக்கிரதையா இருப்பாயா? எது தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி? ஆமென். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்வதே தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி. ஆமென். ஹல்லேலூயா. தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர். வஸ்திரம் என்றால் உன் ஆவி கூட பிடிக்கும். ஆமென். ஆவியிலே சரீரத்தில் உண்டான அசுசி நீங்க. ஹல்லேலூயா. நீ சுத்திகரித்து எப்போதும் உன்னை தூய்மையாய், டிஃபைலிங் ஸ்பிரிட்ஸ் எங்கே பார்த்து தீட்டுப்படுத்த ஆவிகள், அதன் மத்தியிலே உன்னை தீட்டுப்படாமல் விழிப்போடு, அப்படின்றால் யார்? ஜாக்கிரதையோடு விழிப்போடு வாழக்கூடியவர்கள். உனக்கு அந்த ஜாக்கிரதை உணர்வு இருக்கிறதா? உன் கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து, உன் ஆவியை குறித்து, உன் ஆவிக்குரிய வஸ்திரங்களை குறித்து. ஹல்லேலூயா. விழிப்போடு ஜாக்கிரதையோடு எத்தனை பேர் சொல்ல போறோம்? அந்த சிலராகி நான் இருப்பேன். என் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் காத்துக்கொள்கிறான். விழிப்பாய், எச்சரிக்கையாய், காவலோடு கூட வந்து காத்துக்கொள்ளும் போது எனக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும். தேவனோட கூட நடக்க பாத்திரமாக மாறுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord. Glory to Jesus.